இந்த ஸ்பெஷலா ஃப்ராங்கா பேசும்போது நாம பார்க்க போற படம் பிடி சார். கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ஆதி, தியாகராஜன், அனிகா சுரேந்திரன் இவங்கெல்லாம் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கனகவேல் இந்த கேரக்டர்ல ஆதி ப்ளே பண்ணியிருக்காரு. அவரு ஈரோட்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிஇடி டீச்சரா இருக்காரு. எப்பவுமே ஜாலியா ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இங்கிலீஷ் டீச்சரோட ரொமான்ஸ் இந்த மாதிரி அவருடைய லைஃப் ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ கனகவேல் எப்பவுமே எந்த பிரச்சனையிலுமே தலையிட மாட்டாரு, எந்த சண்டைக்கும் போக மாட்டாரு. அதுக்கு காரணம் வேலுவோட அம்மா ஜாதகத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அவருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுறாரு. பட் ஒரு டிராஜடிக்கு அப்புறமா வேலு பிரச்சனையை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் உருவாகுது. அதுவும் யாரோடனா வேலு எந்த ஸ்கூல்ல பிடி டீச்சரா ஒர்க் பண்றாரோ அந்த ஸ்கூலோட ஓனர் குரு இந்த கேரக்டர்ல தியாகராஜன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வேலுவோட ஜாதகப்படி அவருக்கு ஆபத்து வந்துச்சா இல்லையா, அண்ட் வேலுவுக்கும் குருவுக்கும் இடையிலான மோதல்ல யார் ஜெயிச்சது, இது எல்லாத்தோடையும் சேர்த்து படம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, இதெல்லாம் தான் பிடி சார். பெண்களுக்கு எதிரான ஹராஸ்மெண்ட் பத்தியும் அதுல அவங்க சந்திக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள் பத்தியும் இதை எதிர்த்து போராட அவங்களுக்கு என்ன சப்போர்ட்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பத்தியும் பல படங்கள் பேசிக்கிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும், அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணுமும் கூட. இந்த ஹராஸ்மெண்ட் பத்தி வெவ்வேறு கோணங்கள்ல பேசியிருந்த சித்தாவா இருக்கட்டும், கார்கியா இருக்கட்டும், அல்லது மலையாளத்துல மோகன்லால் நடிச்ச நேருவா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் அந்த படங்கள் பேசியிருந்த கருத்து கவனிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு களத்தை பிடி சார் படத்திலையும் கையாண்டிருக்காரு டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலன். படத்துல சீரியஸான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றோம், ஆனா அதே சமயத்துல ஃபன்னையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பேலன்ஸை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்ட் அந்த ஃபன்னும் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் ஆல்சோ சீரியஸான சென்சிட்டிவான உமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி படத்துல அவங்க பேசியிருக்கிறதும் கவனிக்க வேண்டியது. குறிப்பா கல்வி நிறுவனங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் மேல நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் அண்ட் பாதிப்புக்குள்ளான பொண்ணு மேலேயே குற்றம் சொல்ற சொசைட்டி, அப்ப கூட அதை எதிர்த்து போராடாம ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத நினைச்சு பயந்து பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாத பேரண்ட்ஸ் அப்படின்னு பல விஷயங்களை இந்த படத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எல்லாமே பாராட்டுக்குரியது. பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் லீட் கேரக்டர் வேலுவா நடிச்சிருக்கிற ஆதி அவருடைய யூஸ்வலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்திலையும் கொடுத்திருக்காரு. ஜாலியான சீன்ஸ்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காவே இருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான சீன்ஸ்ல அவர் வெளிப்படுத்தக்கூடிய இமோஷன்ஸ் பத்தல. தேவதர்ஷினி, பிரபு, பாக்யராஜ் ஒரு கன்வின்சிங்கான நடிப்பை கொடுத்திருக்காங்க. தியாகராஜனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல்னாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல அதை எந்த விதத்திலையும் வெளிப்படுத்தல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவருடைய கேரக்டர் இன்னும் பெட்டரா கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பெர்ஃபார்மன்ஸை தாண்டி படத்துல இருக்க குறைகள் என்னெல்லாம்னா, இந்த படத்துல உமன் ஹராஸ்மெண்ட்ஸுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான விஷயங்களை பேசணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தான். பட் அதை சொன்ன விதம் ரொம்ப யூஸ்வலான பேட்டர்ன்ல இருக்கு. டைரக்டர் கார்த்திக் பிளாக் ஷிப்ல நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோடைய ஃபிளேவர் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஃபிளேவர்ல தான் இந்த பிடி சார் படமும் இருக்கு. நான் ஃபிளேவர்னு சொல்றது அந்த குவாலிட்டி இல்ல, குவாலிட்டி வைஸ் பிடி சார் ரொம்ப ரிச்சாவே இருக்கு. மாதேஷ் மாணிக்கமோட கேமரா ஒர்க், ஹிப்ஹாப் ஆதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரிச்சா இருக்கு. பட் நான் ஃபிளேவர்னு குறிப்பிடுறது ஒரு சீனை ஹேண்டில் பண்ற விதத்தை. இன் எக்ஸாம்பிள், வேலு கேரக்டரை ஒரு போலீஸ் அடிப்பாரு. அதுக்கு வேலு கேரக்டரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, எங்களை மாதிரி எளிய கேரக்டரை நீங்க ஈஸியா அடிச்சிருவீங்க. ஸோ நான் அந்த ஃபிளேவர்னு சொல்றது இதை தான், இந்த ப்ரீச்சினஸ், இந்த லவுட்னஸ் அண்ட் இந்த மொத்த படமே பொண்ணு மேல சமூகம் வைக்கிற ப்ரெஷரும் அவளுக்குள்ள உருவாக்க நினைக்கிற கில்ட்டை பத்தினது. பட் இந்த படத்துக்குள்ள விமனோட வாய்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறதும் கேள்விக்குறி. எஸ், ஒரு சீன்ல பஞ்ச் ஆஃப் விமன்ஸ் இந்த ஹராஸ்மெண்ட்லாம் நாங்க டெய்லி பார்க்குற ரொட்டீனான ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவங்கள பத்தி, அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க. ஆல்சோ அந்த சீன் முடிகிற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த சீன்ல இருக்கிற எமோஷன் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ள அந்த சீன் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பில்டப் ஆயிடுது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு படம். பட் எந்த இடத்துலையும் அதை ஒரு இமோஷனலா நமக்கு கன்வே பண்ணாம டைலாக்ஸ் மூலமாவே கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. அது ஸ்லைட்லி இந்த படத்தை ஒரு ப்ரீச்சி ஃபில்மா மாத்துது. நல்ல கருத்துக்களை ப்ரீச் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. பட் அதோடைய லவுட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது ஃபிலிம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு குறைக்குது. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் முழுக்க கோர்ட் ரூம் டிராமாவா மாறுது. அந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. படத்தை அது எந்த விதத்திலையும் சுவாரஸ்யப்படுத்தல. எண்ட்ல வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் அதை வச்சு ஹீரோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டியதுதான். ஆனா அந்த சடன் ட்விஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நம்புற விதத்துல சொல்லியிருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஓகேஷான என்டர்டைன்மெண்ட் படம். பட் பிளாக் ஷீப் வீடியோஸ் லெவல்ல ஒரு ஃபன்னான அதே சமயம் கருத்தும் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் படமாவே பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிடி சார் இட் இஸ் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோவில் பிடி சார் படம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொரு படம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பிடி சார் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.